மலரோடு மலர் இங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனம் இங்கு பகை கொள்வதேனும். இந்த அழகான வரிகளோட 1995 ரொம்ப ரொம்ப திறமையான ரொம்ப தனித்துவமான ஒரு குரலோட ரொம்ப அழகான ஒரு பாடகி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய குரலால இசையால நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களை கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வெல்கம் டு மலேசியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ பிரிட்டி. இங்கே இருக்கலாமா? கண்டிப்பா வச்சலாம். ஸோ அவங்க கிட்ட தாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதற்கு முன்பதா இந்த நேரத்துல நம்மளுடைய இணை ஆதரவாளர்கள் அவர்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுறேன். தாமரை ஜுவல்ஸ், சிம்பனி ஆஃப் எலிகன்ஸ், கண்ணா சிக்னேச்சர், யூனிசெக்ஸ் ஹேர் சலூன் மற்றும் டாஸ்லி மலேசியா, இவங்களுக்கு இந்த நேரத்துல நம்மளுடைய நன்றிகள். ஸோ மேடம், மலேசியாவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு அப்படின்றது பல வருட உறவு, அது எங்களுக்கே தெரியும். பல தடவை வந்திருக்கீங்க. ஆனா இது எத்தனாவது ட்ரிப்னு ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எங்கேயாவது நம்மளே யோசிச்சு நம்மளே கண்ணு போட்டுற போறோம். நான் யோசிக்கிறது இல்லை நீங்க. ஆனா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவைக்கு மேலேயே வந்துருவீங்கல்ல நீங்க? நடுவில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸா அகைன் அப்படின்னு. ஆமா, ஓகே. ஸோ மலேசியன் மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க கலைஞர்களுக்கு. எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் மலேசியாவில். ஆமா, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஆனா இப்ப நீங்க வந்து அங்க இருந்து கிளம்பி ஓகே நம்ம மலேசியாக்கு தான் போக போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணோன்னா இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பா போகணும் அப்படின்னு ஏதாவது செக்லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? மலேசியாக்கு போனா இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? பெருசா லிஸ்ட் இல்லை. நான் நிறைய வாட்டி வந்ததுனால எங்கெல்லாம் ட்வின் டவர்ஸ் இந்த மாதிரி மெயின் டூரிஸ்டி பிளேசஸ்லாம் நிறையா பார்த்துருக்கு. பட் மலேசியா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஈப்போ பினாங் அந்த சைடெல்லாம் இட்ஸ் மோர் ரொம்ப அழகா இருக்கும். அந்த இயற்கையுடைய அழகு தனி அது. அங்க ஐ லவ் டு கோ தேர். ஓகே. ஸோ அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? டைம் கிடைக்கல? அங்கங்க போயிருக்கோம். பட் ஆனா கச்சேரி முடிஞ்சா அதுக்கப்புறம் பேக் ஆஃப் பண்ணிடுறாங்க எல்லாரும். அதனால we don't get the time to. ஓகே. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி இன்னும் அழகான இடங்கள்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ மலேசிய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும் போது மேடம், உங்களுடைய எல்லா பாடல்களுமே இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ஒரு பாட்டு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஓ போடு. ஏன்னா இப்போ வந்து பரத்வாஜ் சார் அவர்களே வந்து சொல்லியிருந்தார் ஒரு கட்டத்தில், அது வந்து ஒரு மலேசியன் ஃப்ளேவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த பாடலையே நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே வந்து ஒரு மலேசிய ரசிகர்களுடைய அந்த ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, ஒரு பாட்டு ஒரு இவ்வளோ தூரம் ஒரு இந்த காலத்தில் டிஜிட்டல் மீடியா இருக்குது, அதனால அதை ஹிட் பண்ண வைக்கலாம் எந்த பாட்டு வேணாலும். அந்த காலத்தில் இது எல்லாமே ஆர்கானிக் தான். படத்தில் ரிலீஸ் ஆகும், அந்த பாட்டு அந்த படத்தில் ஹிட் ஆச்சுன்னா அந்த பாட்டு நிறைய கேட்பாங்க. பட் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் அந்த பாட்டு ஹிட் ஆகலைன்னா கூட அந்த பாட்டு நல்லா இருந்தால் ரசிப்பாங்க. தட்ஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங். அதனால இப்போ நிறைய பாடல்கள் நாங்கள் இந்தியாவில் பாட மாட்டோம், பட் மலேசியா வரும்போது அந்த பாடல்கள் எல்லாம் கேட்பாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கும். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு பார்க்க மாட்டாங்க, அந்த பாட்டு மனசை தொட்டுச்சா இல்லையான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ அப்போ நீங்கள் மலேசியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி கான்சர்ட்ல அதிகமாக மற்ற இடங்களில் பாடாமல் ஆனால் மலேசியாவுக்கு வரும்போது மட்டும் பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னென்ன பாடல்கள் கொஞ்சம் அதிகமாக பாடுவீங்க நீங்கள் அப்படின்னு? சாங்ஸ் ராஜா சாருக்கு நான் பாடின பாட்டுல இருந்து ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் அந்த பாட்டு. அவருக்கு இன்னொரு பாட்டு, ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது. இந்த பாடல்கள்லாம் நம்ம அதிகமா ஸ்டேஜ்ல அங்கே பாடுறது இல்லை. ஸோ ஓ போடலாம், அஃப்கோர்ஸ். ஐ மீன் அது எல்லாரும் ஓ போடுறாங்க எல்லா இடத்துலையும். அதனால நவீன இசை அதை வந்து நமக்கு எல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினவர் நம்மளுடைய இசை புயல் ஏ ரஹ்மான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த கட்டமாக அவர் கூடயும் நீங்கள் வந்து நிறைய வேலை செய்திருக்கீங்க. அந்த ஒரு முதல் சந்திப்பாக இருக்கட்டும், இல்லை அவர் கூட வேலை செய்த முதல் அனுபவம், நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு போயிருந்திருப்பீங்க, அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்ததா? எப்படி இருந்தது அந்த முதல் சந்திப்பு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் பாம்பே படத்தோட ரீ ரெக்கார்டிங்க்கு தான் கூப்பிட்டுருந்தாரு. பாம்பே படமோட அந்த ரீ ரெக்கார்டிங்கில் ஹம்மிங்ஸ் பாடுறதுக்கு. ஸோ ஐ வென்ட் இன்சைட். அவர் மாத்திரம்தான், நான் மாத்திரம்தான் அது போட்டு ஹம்மிங்ஸ் பாடலாமா அப்படின்னாரு. பாடலாமே சொன்னேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சின்ஸ் ஐவ் லேர்ன்ட் ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் அண்ட் வெஸ்டர்ன், ஏதாவது காம்பினேஷனாக ஏதாவது புதுசாக பாடேன் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இதை போட்டு அதை போட்டு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் பாடுறது. இட் வாஸ் ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வென் யூஆர் டூயிங் ஒரு பிளேபேக் சிங்கராக நான் போனதில்லை. அண்ட் நம்ம கச்சேரி பண்ணுறதுக்கும்
ஒரு ஸ்டுடியோல பாடுறதுக்கும் there's a lot of difference. நம்மளோட நல்ல விஷயங்களும் மேக்னிஃபை ஆகும், நம்மளோட லிமிடேஷன்ஸும் மேக்னிஃபை ஓகே ஆகும். ஓகே ஸோ அது இட் வாஸ் அ லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் ரஹ்மான் சார் ஸோ என்ன ரொம்ப ஃப்ரீ, ஒரு ஒரு ஹோம் மாதிரி அட்மாஸ்பியர் அண்ட் வெரி என்கரேஜிங். ஓகே இப்போ there are some directors எனக்கு இதுதான் வேணும், அது இப்படிதான் பாடணும் சொல்றவங்க இருக்காங்க. அது ஒரு வகையான ஸ்கில். பட் சரி இவங்களுக்கு இதெல்லாம் வருது, இந்த ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டு அவங்க 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 கிரியேட்டிவிட்டியில தான் பண்ணட்டுமே அப்படின்னு அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது ரஹ்மான் சார். கண்டிப்பா. அதுலயும் ரொம்ப முக்கியமா அவருடைய இசையில வந்து அந்த அச்சம் அச்சம் இல்லை பாட்டு. அந்த உங்க குரல் அப்படியே வரும்போது அப்படியே தண்ணியா கணீர்னு ஒலிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அது எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாட முடியுமா மேடம்? விடியாத இரவென்று எதுவுமில்லை, முடியாத துயரென்று எதுவுமில்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவுமில்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமில்லை, ஒரே 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 ஒரே. ஹே அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. வாவ்! எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு என்ன சொல்றது, பேரரசு, கவி பேரரசு அவரு. அவருடைய வார்த்தைகள் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அது அது பாடி வளர்ந்த பொண்ணு நானு. அதனால நான் பாடின முதல் பாடல் ரஹ்மான் சாருக்கு வார்த்தைகளோட மலரோடு மலரிங்கன்னு பாம்பேல பாடினாலும் சோலோவா வந்தது இந்த பாட்டு தான். கண்டிப்பா. ஆனா மேடம் இதுல என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள்ல இந்த முத்தமிழ் விழா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவோம். அதுல இந்த பாட்டு இல்லாம இருக்கிறதா எனக்கு ஞாபகமே இல்லை. நாங்களே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நன்றி எங்களுக்காக கொண்டு வந்ததுக்கு. பட் இவ்வளவு நேரம் கொஞ்சம் பேசியாச்சு மேடம். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு ஒரு குட்டி கேம் மாதிரி, ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ இதுல என்னன்னா, we have a few photos. So 1 2 3 4 5. ஸோ நீங்க நம்பரிங் மட்டும் சொல்லுங்க எந்த போட்டோன்னு, அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட என்ன ஒரு ஒரு மெமரிஸ், ஒரு மூமெண்ட்ஸ் அதை மட்டும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே, எந்த எந்த போட்டோ? Third. Okay, this is the third. That's the Big FM 92.7 Big ஆமா, FM. நீங்க வந்து ஒரு வானொலி அறிவிப்பாளர், ஒரு ரேடியோ ஜோக்கியா 1.5 வருஷம் I was RJ-ஆ இருந்தேன். ஓகே, அந்த வாய்ப்பு எப்படி மேடம், லைக் ஃப்ரம் இது அது ஒரு ஒரு ஆசையா இருந்ததா உங்களுக்கு? இல்ல, அது பவித்ரான்னு என்னோட ஒரு டை ஹார்ட் ஃபேன் அங்க ஒர்க் பண்ணாங்க Big FM-ல. ஓகே, அப்போ ஒரு செலிபிரிட்டி ஆர்ஜே இருந்தா நல்லா இருக்கும்னு she felt. ஓகே. அண்ட் ரஹ்மானுடன் ரஹ்மான் உங்களுடன் அப்படின்ற நிகழ்ச்சியை என்ன தொகுத்து வழங்க முடியுமான்னு கேட்டாங்க. அண்ட் பிகாஸ் அஃப்கோர்ஸ் அதனால ஐ கெட் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேர் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், மியூசிஷியன்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், டைரக்டர்ஸ், கதா ஆசிரியர்கள், லிரிசிஸ்ட், இது மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்கு ஐ இன்டர்வியூட் ஆல் ஆஃப் தெம். வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ டென்ட் ஹேவ் த டைம் டெய்லி போய் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து வீடியோ எடுத்து வச்சிருவாங்க, நாங்க வந்து அப்புறம் ஸ்ப்ளைஸ் பண்ணுவோம். அதனால வீடியோ பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. லூஸ் மாதிரி நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லி, அப்போ யாராவது அந்த சைட் போனாங்கன்னா நான் ஏதோ பார்த்துக்கிட்டு பேசிட்டே இருப்பேன் நான். பிகாஸ் we are punching, you know, all that stuff. But it's be fun. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகே ஓகே, நைஸ். ஓகே, இப்போ 4. ஓகே, ஆஹா, இந்த போட்டோ நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். when I was small, எனக்கு ரொம்ப மெமரி கிடையாது. பட் ஐ நோ தட் ஐ sang கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே, கம்பன் ஏமாந்தான். இந்த பாட்டு சின்ன வயசுல அதுதான் ரோட்டரி கிளப்ல பாடினேன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் ஃப்ரைட்ல இருந்துச்சா மேடம் உங்களுக்கு அப்ப? இல்ல அது ஞாபகமே இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் இருந்தது உங்களுக்கு அப்படின்னு? ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஒரு 2.5 வயசுல இருந்தே. ஒரு கிட்டார் வச்சு மேல எங்க டீச்சர் பாட வைக்கிறது, அதனால எனக்கு ஸ்டேஜ் ஃபீல்ஸ் லைக் ஹோம். ஓகே, ஆமா, தட்ஸ் நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. I give you the choice. ஓகே, எனக்கு இதுதான் இருந்த போட்டோலே
என்ன மேடம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட் இது. எனக்கு கொஞ்சம் இது உண்மையிலேயே அனு மேமா நல்லா பார்த்து சரியான போட்டோ தான் குடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நானு. இது இது this என்ன ஃபேஸ் மேடம் இது? இது வந்து அது கிரேசி ஃபேஸ் அது. ஓகே. இல்ல. நான் யாருக்காகவோ வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே. அது என்னுடைய என்னுடைய ஓகே. ஒரு குருநாதருக்காக அவர் கேன்சர் இருந்தது. ஓகே. கொஞ்சம் அந்த சரியாச்சுன்னா ஐ வில் கிவ் மை ஹேர்ன்னு சொல்லி நான் ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிவ் ஓகே. மை ஹேர்ன்னு சொல்லியிருந்தேன். சரி. ஸோ எங்க கம்யூனிட்டிலாம் அந்த மாதிரிலாம் மொட்டைலாம் அடிக்கக்கூடாது. ம், ம், ஒன்லி அந்த சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல ஆமா. தான் அடிக்க விடுவாங்க. ம். பட் நான் சொல்லிட்டேனே சொல்லிட்டு நான் காத்தால போய் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் ஃபுல்லா அடிச்சுட்டு ஃபுல் மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் பசங்க அப்படியே அலறிட்டு பிகாஸ் ஓகே. மொட்டை ஆமா. பாஸ் ஐ வாஸ். ஆ. பட் தென் என் பையன் சொன்னான், நீ முடி தானே கொடுக்குறேன்னு சொன்ன, ஃபுல்லா கொடுக்குறேன்னு சொல்லியே, ஓகே. ஒரு பாதி கட் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. நான் எனக்கு சரி. ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே. பட் அப்போ வளர்ந்துகிட்ட டயத்துல மியூசிக் அகாடமில we did a it was a nice show, tribute to லதா மங்கேஷ்கர் ஆ. and ஆஷா போன்ஸ்லே அந்த ஓகே. ஹிந்தி சாங்ஸ் மாத்திரம். ம்ஹ்ம். அப்போ வந்து ஓ நைஸ். ஓகே. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன். இது நெறைய பேருக்கு ஒரு புது நியூஸா இருக்கும். சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் வீடியோவ பார்த்தேன். ஆமா, முகம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க மேடம். அகைன் நான் எப்படி பிளேபேக் சிங்கிங் பாட வந்தது ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி இந்த ஆக்டிங் வந்து ஃபேமிலியோட ஊட்டிக்கு போயிருந்தோம். சரி. அப்போ ஐவி சசி சாருடைய இந்த காளி படம் ஷூட்டிங். ஓகே. ரொம்ப பிஸி ரஜினி சார் அப்போ. ம். ஸோ அதுக்கு வர வேண்டிய பொண்ணு வரல. இல்ல உடம்பு சரியால. ஓகே. ஸோ நாங்க எங்கேயோ இங்க ஊர் அப்படி சுத்திட்டு இருந்தோம் ஊட்டில. சரி. எங்க அப்பாவை கேட்டு இந்த பொண்ணு நடிக்க வைக்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டு ஓகே. ஆக்சுவலி அந்த காளி படத்துல எனக்கு மொட்டை அடிச்சாங்க. ஏன்னா அந்த வில்லன்லாம் வந்து எங்களை கொன்னு மொட்டை அடிச்சு சரி. அந்த குப்பை தொட்டி பக்கத்துல போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் எல்லாம் இருந்துச்சு. ஓகே. சோ பண்ண வேண்டியதா இருந்ததா? அதுக்கு உண்மையிலேயே ஆமா, ஐவி சசி சார் அந்த ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு ஓகே. அப்படி பண்ணாங்க. அதுதான் அந்த மலேசியா வாசுதேவன் சார் வந்து பாடின அந்த அந்த பாட்டு. அடியாடு பூங்கொடியே விளையாடு பூங்கொடியே பாசம் ஒரு தெய்வம் பேசடி கிளியே. இது ரஜினி சாரோட கையை பிடிச்சி கோத்துக்கிட்டு ஆமா இந்த பாட்டு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஐ ஆக்டட் இன் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 படம். ஹிந்தி படம் ஒண்ணு நிஷானான்னு ஜிதேந்திரா அண்ட் பூனம் திலான். ஓகே. நம்ம அனுராக தேவதான்னு ஒரு தெலுங்கு படம். அதுல ஸ்ரீதேவி அம்மா, என்டிஆர் சார் இந்த சிஎம்எஃப் ஓகே. அப்போ அவரு, அப்புறம் தி கிரேட் லெஜெண்டரி நம்ம மனோகர் சார் இருக்காங்க இல்லையா படத்துல. அவர் நிறைய டிராமாஸ் போடுவாரு. ஓகே. ஆனா அவரோட அந்த எஸ்வர் லட்சுமி அம்மாவோட சேர்ந்து பால மீனாட்சியா நான் ஒரு படத்துல மித்தலாஜிக்கல் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஏன் மேடம் ஆக்டிங் பக்கம் பர்சியூ பண்ணல? ஐ டோன்ட் திங்க் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் அட் தட் Okay. பாயிண்ட் இன் டைம். அந்த பாட்டு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ மேடம் இட் வாஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. எப்போதும் போல நான் ஏற்கனவே உங்களை நான் நேர்காணல் பண்ணியிருக்கேன். அப்பயும் இதே ஒரு சந்தோஷம், இதே ஒரு மகிழ்ச்சி, இதே ஒரு இதோட தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய திரைப்படம் அதாவது 5 ஸ்டார் அப்படின்ற திரைப்படத்துக்கு நீங்க இசை பண்ணது. ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஒரு பாடல்களும் ஒரு விதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த படத்தோட பார்க்கும்போதும் வந்து ரொம்ப வேற ஒரு லெவல்ல இருந்தது. அந்த பாடல்களை கேட்கும் போது அந்த தொனியா இருக்கட்டும், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அப்படி இருக்கும்போது உங்க கணவர் கூட தான் சேர்ந்து திரு ஸ்ரீராம் அவர்கள் கூட சேர்ந்து தான் நீங்க வந்து கம்போஸ் பண்ணியிருந்தீங்க அந்த பாடல்களை. கணவர் கூட ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கேல்ல வேலை செய்யும் போது அது எப்படி இருந்தது? யாருடைய பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கோ, யாருடைய கருத்துக்கள் கொஞ்சம் குறைவா இருக்கோ, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? பேச்சு என்னோட தான் அதிகமா இருக்கும். ஓகே. இது எப்படி வீட்லயும் ப்ரொஃபஷனல்லயும் அப்படிதானா? இல்ல no, I'm pretty silent at home. ஆனா in the work it was very nice. And he's an amazing musician. He's a Carnatic and Hindustani and Western மூணு violin. He has a Western violin performance. நீ 7 வயசுல violin வாசிக்க ஆரம்பிச்சது. He's accompanied all legendary musicians. And so when we came in the opportunity வந்தது 5 ஸ்டாருக்கு. And அவர் என்னன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே. சரி, நீங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் there are always deadlines in any job for that matter. You know, ஒரு விஷயத்த நம்ம 100% நல்லா பண்ணணும்ன்றது ஒரு வேல்யூ. பட் இந்த given 3 days இதுக்குள்ள இதை மிக்ஸ் பண்ணி அதை பண்ணி ஸோ யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் சம் திங்ஸ். ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது அந்த 3 நாள்ல. ஆனா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ
அவ்வளவுதான் பண்ண முடியும். அது முடியாது. எங்க வீட்டுக்காரர் மண்டை உடைஞ்சிரும். அது இல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஃபேட் அவுட் பண்ணல, இது ஃபேட் அந்த மாதிரி. ஓகே. But he's a perfectionist and it's a great quality. But I think சினிமாவை பொறுத்த வரைக்கும் delivering at the given time that's the first. ஆமா. நீங்க இந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ள 6 பாட்டு நீங்க கம்போஸ் பண்ணி கொடுக்கணும், முடிச்சிடணும் அது அந்த மாதிரி. ஓகே. But it was beautiful. And he also played the violin. அந்த இந்த பாட்டுல திரு திருடா ஓ எஸ். திரு திருடா தேஞ்சுவை நானடா, அதுல இந்த வயலின் பிட்டெல்லாம் நிறைய அவர் வாசிச்சாரு அந்த அதுலலாம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி ஜுகல்பந்தி பண்ணிட்டு இருந்தோம், கிளாசிக்கல் கச்சேரிஸ். சரி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி இருக்கு மேடம். ஜஸ்ட் நோ உங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அனுராதா ஸ்ரீராம் மேடம் உடைய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா என்ன? உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஃபேவரட் ஃபுட்னா இடியாப்பம் அண்ட் ஐ லைக். ஓகே. அதுதான் சொதியா அது. அந்த காம்பினேஷன். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? மோட்சார்ட் படத்தை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். மோட்சார்ட் மேல அவரை பத்தி எடுத்த படங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு போய் விசிட் பண்ண பிடிச்ச ஒரு இடம், ஏற்கனவே போயிருக்கலாம், திரும்ப திரும்ப போறதுக்கு ரொம்ப திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. நைஸ். ஓகே. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உடை, அது வந்து ட்ரெடிஷ்னலா, ஃபியூஷனா, இல்ல வந்து மாடர்னா அப்படின்னு எது உங்களுக்கு பிடிச்சது? மோஸ்ட் கம்ஃபர்டபிள்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஐ லைக் சாரி வெரி மச். ஓகே. பட் ஐ லைக் டு ஆல்சோ வேர் இண்டோ வெஸ்டர்ன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுவும் பிடிக்கும். ஓகே. அப்படி ட்ரெஸ்ல எல்லாமே பிடிக்கும் ஆக்சுவலி. நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் டைப்பா மேடம்? எப்படி நீங்க? ஐ லைக் டு ஸ்டைல்னா எனக்கு இப்போ மற்றவங்க செட் பண்ற ட்ரெண்ட் ஸ்டைல்னு சொல்றதை விட எனக்கு எது கம்ஃபர்டபுள், வாட் ஐ ஃபீல், எனக்கு எது போட்டா எனக்கு நல்லா இருக்கு. இன்னொருத்தர் டைட்டா ஜீன்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜீன்ஸ் போட்டா எனக்கு நல்லா இருக்கணும்ல. ஐ திங்க் ஸ்டைல் இஸ் ஆல் அபவுட் dressing yourself in such a comfortable way and மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லாம எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, am I feeling comfortable in that? I think that's very important. And உங்களுக்கு அது சூட் ஆகுதான்றது இம்பார்ட்டன்ட். நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், ஆனா நமக்கு அது சூட் ஆகாது. அந்த அறிவை கொஞ்சம் நம்ம விமன் எக்ஸசைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணும். நானே சில சமயம் பண்ண மாட்டேன், பட் இட்ஸ் பெட்டர் டு டு தட். ஓகே, கண்டிப்பா நல்ல ஒரு டிப்ஸ். And your favorite singer, your most favorite singer? Most favorite singer, so many of them are there. Okay. Any one in particular? I think my guru, because I started there. Tanjavur S. Kalyanaraman sir. The perfection, the creativity, எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் போட்ட பிச்சை தான் நம்ம இன்னைக்கு பண்றது எல்லாமே. ஓகே, நைஸ் நைஸ். ஓகே, அப்புறம் நீங்க வந்து ஆரம்பத்துல நம்ம பேசும்போது நீங்க போய் யூஎஸ்ல வந்து மியூசிக் பத்தி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. இட் மாஸ்டர்ஸ் மியூசிக்ல. ஸோ அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே உங்க தீசிஸ் தான். உங்களுடைய தீசிஸ் வாஸ் சம்திங் டு டூ வித் இளையராஜா, நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீசிஸ். ஏன் அந்த சாய்ஸ் மேடம்? வாட், அது எதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? அங்க போகும்போது ஸோ அட்மிஷன் கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பாப்புலர் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் வாஸ் த இன் திங். அங்க இப்போ கண்டெம்பரரியா என்ன நடக்குது அதை பத்தி டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா, சினிமா, தமிழ் சினிமாவை பத்தி நிறைய எழுத்தாளர்கள் கதை எழுதியிருக்காங்களே தவிர சினிமா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி, அதோட இன்ஃப்ளூயன்சஸ் என்ன, எங்க ஆரம்பிச்சு இப்போ இங்க இருக்குதுன்னா அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல ராஜா சார்னா ஐ க்ரூ அப் வித் ராஜா சார் சாங்ஸ். ஒரு கேசட் கூட வாங்கினதில்ல, ஆனா நிறைய பாட்டு தெரியும் நமக்கு. அப்படி இருக்கும் ராஜா சார் பாட்டு. ஸோ அதாவது வை நாட் டூ அபவுட் ராஜா சார்னு சொல்லி ராஜா சார் இஸ் அ ஃபெனாமினன் இன் தமிழ் ஃபிலிம் மியூசிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு ஒரு 6 மாசம் நான் அவங்க ஸ்டுடியோல எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணேன். நான் போனாலே வந்துட்டாயா அப்படின்னு வரது. So I did that and அங்க போய் I wrote a thesis. அதுக்கப்புறம் வந்தப்புறம் அவருக்கு இந்த ஒரு நாள் ஒரு கனவு அந்த பாட்டுலாம் அப்போ ஒரு வெரி சார் கிட்ட எப்படியாவது பாடி ஒரு குட்னு ஒரு வாங்கணும் அப்படின்னு. எங்க கல்யாணத்துக்கும் வந்தாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு இசையமைப்பாளர் பத்தி பேசணும்னா தேவா சார் அவர்கள். ஏன்னா வந்து இப்ப இடைப்பட்ட காலத்துல கூட அவருடைய கான்செப்ட் நடந்தப்ப நீங்க வந்திருந்தீங்க. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ்! உண்மையிலே உங்க 2 பேர் காம்பினேஷன் அது வேற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் மேடம். பட் உங்களுக்கு நிறைய வெரைட்டிகள் கொடுத்திருக்காரு, நிறைய விதவிதமான பாடல்களை கொடுத்திருக்காரு. அது அவர் ஒரு கானா பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சப்ப நீங்க அதை எப்படி பாத்தீங்க? ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே பாடியிருப்பீங்க, ஆனா அந்த ஒரு கானா ஜான்ரு அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது அவர்கிட்ட இருந்து வரும்போது? டிஃப்ரெண்ட் ஃபோக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான ஃபோக் இருக்கு. ஏத்த பாடல் பாடுற மாதிரி நம்ம ஒப்பாரி பாடல் இருக்கு, அது வேற வேற ஸ்டைல்ஸ்ல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபோக்கோட அந்த ஒரு எசன்ஸ், அந்த சோல் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது தேவா சார் நிறைய. அண்ட்
பாருங்க ஃபார் ஒரு ஒரு மியூசிஷியனுக்கு எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் விஷயம்னா அது வந்து அது ஒரு இட்ஸ் a கிரேட் எக்ஸைட்மெண்ட். ம். அது ஏன்னா குரல் எப்படி குடுக்கணும்? ஒரே தமிழ் தான். அந்த ம். தமிழ வேற மாரி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்ல. ம். ஒரு ஒரு மெலடி சாங்குக்கும், ஒரு ஃபோக்ல இருக்கிற ஸ்லாங்குக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் வேற மாதிரி. ம். ஸோ அந்த சவுண்டோட அவ்ளோ இன்டிமசி இருக்கிறதுனால வேற வேற ஜானர்ஸ் பாடும்போது, அது எனக்கு இட் வாஸ் சச் அ பிக் சேலஞ்ச் அண்ட் லேர்னிங். அதுலேருந்து நெறைய கத்துக்கிட்டேன் நானு. ஆனா, இப்ப அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கானாங்கத்த மீனுவாங்க. அது வந்து நெறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு. கானா எங்களுக்காக. பாட்டு. ஆமா, ஆமா. அது அது எங்களுக்காக ஒரு 2 வரி. கானாங்கத்த மீனு வாங்கி மாமோய் மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குது அது கொதிக்குது ஆஹா, ஆஹா. குக்கரில் கொதிக்குது ஆஹா, ஆஹா. கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குது தானே தானே தந்தானே தானே தானே நானே தந்தானே தானே தானே தனனே நானே தானே நானே தந்தானே. மேடம், நாங்க வந்து பல ஆண்டுகளா உங்கள வந்து ஒரு ஒரு சிங்கரா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெறைய மேடைகள்ல பெர்ஃபார்ம் பண்ணியும் பார்த்துட்டோம். ஆனா, இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இன்னும் நெருக்கமா வந்துட்டீங்க. ஏன்னா, வீடுகள்ல நீங்க வந்து உங்கள கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் பார்க்குறாங்க. இப்ப ஒரு ஃபீட்பேக் குடுக்கும்போது, அது வந்து சில நேரம் உங்களுக்கே ஏதாவது ஆதங்கம் வருமா? ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? நான் இத வேற மாரி சொல்லணுமே அப்படின்னு. இல்ல பரவால்ல பிள்ளைங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அத சட்டலா சொல்லுவோம் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்களா? இல்ல எப்படி உங்களுடைய அந்த நேர தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? See, as a judge வந்து கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம வந்து மேடையிலேயே ஏறி மேடைனா என்னன்னு தெரியாது, ஆர்கெஸ்ட்ரா என்னன்னு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு பாட்டு வாசனை கூட கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து பாடுறதுன்னா அங்கே நிற்கிறதே வந்து இட்ஸ் a வெரி பிக் டீல். இட்ஸ் அஃப்கோர்ஸ் சிங்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ம்ஹ்ம். ஸோ தவறுகள் செய்யத்தான் அவங்க சாங் செலெக்ஷன் சரியா இருக்காது, இல்லை அவங்க பாடுற விதம் சரியா இருக்காது. ம்ஹ்ம். பட் இது வந்து அவங்களுக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால தானே அந்த டாப் 20ல இருக்காங்க இல்லையா? ம்ஹ்ம். அண்ட் சின்ன பசங்கன்னு இல்லை, பெரியவங்க கிட்டயே நீங்க ஏதானும் ஒரு 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 உண்மையை வந்து அப்படியே நீங்க போட்டு உடைச்சீங்கன்னா யாருக்குமே அதை கிரகிச்சுக்க முடியாது, ஓகே. எந்த ஏஜ்லயுமே. ஓகே. forget about ம். ஏன்னா உங்களோட லிமிட்டேஷன்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா, நான் இப்போ பாடி முடிச்சிட்டேன், இப்போ ஐ ஹாவ் டு பாயிண்ட் அவுட் சில விஷயங்கள் சரியா இல்லைன்னு. ம்ஹ்ம். எடுத்த உடனே இது நீங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னால், ஹியூமன் சைக்காலஜி எப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் நீங்க தான் சொல்லி அப்படியே அது ஷட் ஆஃப் ஆகும். ஏதான அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே டபால்னு அங்க ம். மனசு உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே ப்ராசஸ் ஆமா. ஆகாது. உண்ம. பட் ஐ திங்க் இந்த காலகட்டத்துல அதுவும் டிவில பாவம் இத்தனை பேர் முன்னாடி அவங்க நிக்கும்போது, ம்ஹ்ம். நான் அவங்க அப்பா அம்மா கிட்டயே சொல்லுவேன், சும்மா ஒண்ணும் சொல்லாதீங்க ம். பசங்கள. ம்ஹ்ம். உங்கள கூப்பிட்டு இப்ப நின்னு பாடுனா பாடுவீங்களா? பயந்துருவாங்க. ஆமா. அதனால so I think it's just understanding children's psychology and human psychology and ம்ஹ்ம். trying to relate to that. ஓகே. தட்ஸ் நைஸ். இப்ப மலேசியாலயும் வந்து நாங்க ஒரு சில பாடல் போட்டிலாம் வச்சிருக்கோம் மேடம். ஸோ நீதிபதியா நீங்க வரணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டா நீங்க எங்களுக்காக வருவீங்களா? Of course. ஓகே. Yeah. ஸோ வாய்ப்பு இருக்கு அதற்கு. கூப்பிடலாம்ங்க ஆனா. சரியா? கூப்பிட்டா கூப்பிட்டாங்கன்னா வரேன். ஓகே. இதை நாங்கள் எடுத்து வைத்துக் ஆஸ்ட்ரோக்கு கொள்கின்றோம். ஒரு காலகட்டத்துல நெறைய வந்து பெர்ஃபார்ம் ஆமா, பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆமா. ஆஸ்ட்ரோ ஹஸ் ஹேட் அம்னீஷியா. அனுராதான்னு யாரோ இருந்தாங்கன்றது மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இட்ஸ் வண்டர்ஃபுல் தட் தே ஆர் டூயிங் திஸ் கண்டிப்பா. ஃபேன்டாஸ்டிக் இன்டர்வியூ விச் இஸ் உங்கள பியூட்டிஃபுல். நாங்க மறக்கவே இல்ல மேடம். என்னைக்குமே நீங்க வந்து எங்களுடைய ஞாபகத்துல இருந்துகிட்டே இருப்பீங்க. அதனால தான் இப்ப திரும்ப வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல் மேடம். எப்போதும் போல உங்ககிட்ட பேசுறது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அண்ட் தேங்க் யூ. அந்த ஒரு இன்டர்வியூ முடியும்போது நெறைய கத்துக்கிறோம். பிஹைண்ட் தி சீன் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் நீங்க ரொம்ப அழகா எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதுவரைக்கும் ஒரு 30 வருடங்களுக்கும் மேலாக ஒரு 4000 பாடல்களுக்கு மேலாக எங்களுக்கு குடுத்துட்டு இருக்கீங்க. இது இதோட இல்லாமல் இன்னும் நாங்க உங்ககிட்ட இருந்து நெறைய கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் மேடம். காட்ஸ் கிரேஸ். கண்டிப்பா. நெறைய இப்போ நாங்களே நெறைய பசங்கள இறக்குமதி பண்றோம் பாடுறதுக்கு. ம்ஹ்ம். அவங்களுக்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஐ ஜஸ்ட் ஹோப் ஆல் ஆஃப் தெம் கெட் அ சான்ஸ். அருமை. ஸோ இட் வாஸ் அ பிளஷர் மேடம். அகைன் தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் யூ ஆர் அன் அமேசிங் ஆங்கர்ங்க ஐ ஷுட் சே. தேங்க் யூ. தேங்க் யூ யுவர் சோ மச். ஃப்ளோ அண்ட் நீங்க கேட்ட கேள்விகள், அந்த கேள்விக்குள்ள நீங்க சில சின்ன விஷயங்கள் எல்லாம் அது வந்து இட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ நோ அண்ட் த ட்ரூ ஹார்ட்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும்ங்க உங்களுக்காக நிறைய விஷயங்களை இந்த இன்டர்வியூல நாங்க கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப முக்கியமா அனுராதா மேடம் பத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க பெருசா நம்புறோம். இந்த வேலையில நம்மளுடைய இணை ஆதரவாளர்கள் அவங்கள பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுறேன். தாமரை ஜுவல்ஸ், சிம்பனி ஆஃப் எலிகன்ஸ், கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் சலூன், தாஸ்லி மலேசியா, ஈவென்ட் பார்ட்னர் ராக்கெட் ஃபியூல், ரேடியோ பார்ட்னர் ராகா, டிஜிட்டல் பார்ட்னர் அஸ்ட்ரோ உலகம், கிரியேட்டிவ் பார்ட்னர் பெசிக் ஸ்டுடியோஸ், மேக்கப் அண்ட் வார்ட்ராப் பார்ட்னர் எங்களை ரொம்ப அழகுபடுத்தின டியர் எவர்லாஸ்டிங் நாட், F&B பார்ட்னர் லக்ஸரி மிட்டாய், பங்ஸா பிரிக்ஃபில்ஸ் மற்றும் சொலாரிஸில் இருக்கும் மாயா குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், நிஜா டிலைட் ஸ்டுடியோ, மெர்ச்சன்டைஸ் பார்ட்னர் பிரிண்ட் அல்கமி, ஃபோட்டோ பூத் பார்ட்னர் வின்பிக்ஸ் ஃபோட்டோ பூத். ஸோ இவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி. அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம கூட இணைஞ்ச எல்லாருக்கும் நன்றி.